சுண்டல் சேலட் பண்ணலாமா? அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு சுண்டல் கூட கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு உப்பு போட்டு. இது ஒரு கப் நிறைய போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச வெள்ளரிக்காய் 2 வெள்ளரிக்காய் துருவினேன், அதை அப்படி சேர்த்துக்கிடலாம். கேரட் ஒரு 2 கேரட்டு. இது வந்து நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன், இதை அப்படி சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், ஒரு 50 ml தயிர் இருக்கும். இனி உப்பு போடலாம். சுண்டல் உப்பு போட்டதுனால இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடுங்க. சுண்டல் தயிர் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் நிறைய வச்சு காலையில் டிஃபன் மாதிரி இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஏறாது. ஈஸியான ரெசிபி சுண்டல் சேலட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.